89ல் தான் முதல் முறையாக சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்படுறார். அப்புறம் அது எடப்பாடி தொகுதி இன்னைய வரைக்கும் அவர் அந்த தொகுதியில் தான் இருக்கார். 2 தடவை தோற்று போனாலும் அதே தொகுதியில் தொடர்றாரு. இன்றைக்கி அந்த தொகுதியில் அவர் தான் முடிசூடா மன்னர். யாரும் வந்து ஜெயிக்க முடியாத அளவுக்கு. இப்போ இதே காலகட்டத்தில் ஸ்டாலின் எல்லாம் கம்பேர் பண்ணிங்கன்னா 1000 விளக்கில் தோற்று போனார், ஜெயிக்கிறாரு. மறுபடியும் தோற்று போகிறாரு 91ல், மறுபடியும் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் தொகுதி மாறிடுறாரு. இங்கே நின்னா நம்மளை தோக்கடிச்சிருவாங்க அப்படின்னு. பலரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தொகுதி மாறினவங்க இருக்காங்க. ஆனால் இவர் தொகுதி மாறாமே இருக்கார். அமைச்சர் பதவி கொடுக்குறாங்க. சாலை போக்குவரத்து, அப்புறம் வனத்துறைன்னு நினைக்கிறேன். அதற்கு பிறகு 2016ல் பொதுப்பணித்துறை மற்றும் சாலை போக்குவரத்து இந்த பெரிய துறை. 2011ல் கூட இதுன்னு நினைக்கிறேன், முதல்ல சுகாதாரத்துறை கொடுத்து அப்புறம் மாற்றினாங்கன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த மாதிரி எல்லா துறையிலையுமே கிட்டத்தட்ட அது முக்கியமான கீ போஸ்ட்டில் இருந்திருக்காரு. சாலை சரி, இது நெடுஞ்சாலைத்துறையும் சரி, நம்ம பொதுப்பணித்துறையும் சரி முக்கியமானது. அதற்கு பிறகு ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் இவர் ஒரு ஆள்.